திருப்பூரில் ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். தமிழகத்துடைய முதலமைச்சர் ஒரு அரசு மருத்துவமனையில் போய் ஒரு பச்சிலம் குழந்தையை தூக்குகின்ற அந்த பாங்கை பாருங்கள். அந்த குழந்தையை கொடுத்திருக்கிற அந்த சிரிப்பை பாருங்கள். குழந்தையோடு சேர்த்து குழந்தையாக மாறிவிட்டார் நம்முடைய முதலமைச்சர். பெற்ற தாயின் பிரசவ வழியை உணர்ந்த ஒரு முதலமைச்சர். அதற்கு பின்னாலே ஒரு ஆய்வுக்கு சொல்கிறார். ஒரு மாணவன் அடுக்கடுக்காக குறைகளை சொல்கிறார். அதை வாங்கியோடு கேட்கின்ற ஒரு அருமையான முதலமைச்சர். செடி மடுக்கின்ற செடி கொடுக்கின்ற தன்னுடைய தொண்டர்களை எல்லாம் தொண்டர்களாக பாவிக்கிறவர் கட்சி தலைவர் அல்ல, தொண்டர்களை தோழர்களாக பாவிக்கின்ற முதலமைச்சர். அதிகாரத்தால் ஆட்சி நடத்தியவர்களுக்கு மத்தியில் அன்பால் உங்களை கட்டி வைத்திருக்கக்கூடியவர் தளபதி விஜய் அவர்கள். அழுத்தமாக சொல்லுகிறோம், தமிழகத்திலே இனி ராயமலை மட்டுமல்ல, புதுக்கோட்டை மட்டுமல்ல, தமிழக வெற்றி கழகம் எந்த தேர்தல் வந்தாலும், நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும், உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும், தமிழக வெற்றி கழகம் மகத்தான வெற்றியை பெறும். நாம் அனைவரும் ஒன்றாக ஊர் கூடி ராயமலை தேர்ந்தெடுப்பது போல, ஆசி மகத்துக்கு தேர்ந்தெடுப்பது போல, தைப்பூசத்துக்கு தேர்ந்தெடுப்பது போல, தமிழக வெற்றி கழகத்தில் 30 கோடி முகமுறையால், இவர் மொழிபுற ஒன்றுடையால், இவர் செல்வம் மொழி பதிவுடையால், இவர் சிந்தனை ஒன்றுடையால் மாறி பாடுகிறார். வரைக்குடியா இருக்கலாம், முதலமுடியா இருக்கலாம், கல்வியா இருக்கலாம், இல்லை நம்முடைய ராஜகிரியா இருக்கலாம், திராவிட கவுனா இருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களுடைய தலைமையிலே நாம் ஒரே சிந்தனையிலே ஒன்றுபட்டிருக்கின்றோம்.